திருப்பாவை 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக் குறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். இப்போ உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு ஆண்டாள் எழுப்புறா. அவள் யாருன்னா செல்வப் பெண்டாட்டி, அபாரமான செல்வத்தோடு இருப்பவளாம். இவளுக்கு என்ன செல்வம்னா, அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் இவளை ரொம்ப கொண்டாடுறான். அது எதை போலன்னா, இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் ஒரு வகுப்பு. அந்த வகுப்பில் ஒரு பிள்ளை நன்னா படிக்கிறான். அது மட்டும் கிடையாது, எல்லா காரியங்கள்லையும் முதல்ல நின்று நன்னா பண்ணினான்னா அந்த பையனை தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைவனாக தேர்ந்தெடுப்பார்கள். அதுபோல் அந்த ஊருக்கே ஒரு பெண்ணாக அபாரமான செல்வமுடையவள், சாமர்த்தியமுடையவள், அழகு உடையவள் எல்லாம் இருக்கக்கூடிய நீ, நாங்கள் நோன்பு நோற்க கிளம்பினோமே வரலையே, நீ வந்தால்தானே எங்களுடைய கோஷ்டி நிறைவு அடையும், பெண்ணே நீ வர வேண்டாமா என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து ஆண்டாள் சொன்னான். அப்போ உள்ளே இருக்கிறவள் கேட்டால், நான் வரணுமா என்ன? ஆண்டாள் சொன்னா, நீ வராமல் நாங்கள் எப்படி போவோம்? நீ யாரு? பொற்கொடி, அழகானவள், ஸ்வர்ணமயமான கொடி போன்றவள். அதுவும் எப்படிப்பட்ட குலம் உன்னுடையது? கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். பெண்ணே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படிப்பட்டவா தெரியுமா? எவ்வளவு பசுமாடுகள் இருந்தாலும் தாங்கள் ஒத்தராகவே அத்தனை பசுமாடுகளையும் பால் கறக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவர்கள். வெறுமன பால் மட்டும்தான் கறக்க தெரியும் இல்லை இல்லை, எதிரிகள் வந்தால் அவர்களை கண்டு பயப்படாதே அவர்களுக்கு முன்னே நின்று கொண்டு அவர்களை விரட்டக்கூடிய சாமர்த்தியமுடையவர்கள். செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். அது மட்டும் கிடையாது, எதிரிகள் சண்டைக்கு வந்தாதான் இவர்கள் போவார்கள். பெண்ணே, உன்னுடைய குலத்தில் இருக்கிறவா அவ்வளவு உயர்ந்தவர்கள், அவ்வளவு சாமர்த்தியமுடையவர்கள். அந்த குலத்தில் பிறந்த அழகான பெண்ணே, செல்வ பெண்டாட்டி, பொற்கொடியே, புற்று அரவு அல்குல் புனமையிலே. ஆண்டாள் பார்த்தா, இந்த பெண் எழுந்து வரணும், இவ்வளோ அபாரமான ஐஸ்வர்யம், ரொம்ப கெட்டிக்காரி. அப்போ என்ன பண்ணலாம்? இவளை ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். அதனால ஸ்தோத்திரம் பண்ணினாள். மயிலை போன்ற அழகையுடைய பெண்ணே, புற்று அரவு அல்குல் புனமயிலே. காட்டில் மயில், தன்னுடைய இடத்துல மயில் இருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ, அதே போல் மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய சிறு பெண்ணே, போதராய் நீ வர வேண்டாமா? உடனே வா. உடனே உள்ளிருந்தவள் கேட்டால், சரிதான், நோன்பு நோற்க போகணும், என்னவான்னு கூப்பிடுறேளே, இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கிறவா எல்லாரும் வந்து விட்டாளா? ஓ, எல்லாரும் வந்து விட்டாளே, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து. உடனே ஆண்டாள் இப்போ அதுக்கு பதில் என்ன சொன்னால், எல்லாரும் வந்தார்கள், நான் சுற்றத்து தோழிமார் எல்லோரும், இங்கே இருக்கிறவா எல்லாரும் உன்னுடைய சிநேகிதிகள், நீ வராமல் போக மாட்டோம்னு நிற்கிறா. அப்போ உள்ளே இருந்தவள் செல்வ பெண்டாட்டி சொன்னா, அதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புவேன்? என்னிடத்துல பிரியம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் என்னிடத்துல பிரியம் இருக்குது, அதனால் என்னை தேடி வந்து இருக்கேன்னு சொல்கிறேன், நான் எப்படி நம்புவேன்? ஆண்டாள் சமாதானம் சொன்னா, பெண்ணே, நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. நின் முற்றம் புகுந்து, இந்த பார், உங்கள் ஆத்து வாசலில் நாங்கள் நிற்கிறோம். முற்றம்னா ஒரு சின்ன இடைகளின்னு அர்த்தம். உன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடைகளி, அங்கே நாங்கள் நிற்கிறோம். அப்போ உள்ளே இருந்த பெண் சொன்னால், இவ்வளவு தூரம் வந்திருக்கேளா, இப்போ நாம் போய் என்ன பண்ணணும்? ஆண்டாள் சொன்னால், நாம் நோன்பு நோற்கிறோமே, நோன்பு நோற்று என்ன பண்ண வேண்டும்? கண்ணனுடைய குணங்களை பாட வேண்டும். கண்ணன் எப்படி இருப்பான்? உள்ளே இருந்தவள் கேட்ட, அவளுக்கு தெரியும் கண்ணன் எப்படி இருப்பான்னு. இருந்தாலும் தான் செல்வ பெண்டாட்டி இல்லையா, அதனால கேட்குற ஆண்டாளை பார்த்து, கண்ணன் எப்படி இருப்பான்? ஆண்டாள் சொன்னால், முகில் வண்ணன். முக்கில்னா மேகங்கள், மேகங்களை போன்ற நிறத்தை உடையவன் அர்த்தம். இதில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இந்த பெண்ணை பார்த்து மயில்னு சொன்னா, மயிலுக்கு எப்போ ஆனந்தம் உண்டாகும் தெரியுமா? ஆகாயத்தில் மேகங்கள் வந்தா. ஆகாயத்தில் மேகங்கள் வந்தால் மயிலுக்கு ஆனந்தம் உண்டாகும். பெண்ணே, எந்த கண்ணனை குறித்து நோன்பு நோக்கணும்னு நாம் கிளம்புறோமோ, அந்த கண்ணனும் மேகத்தை போலே நிறமுடையவன். ஆக அவனை பார்த்தால் உனக்கும் ஆனந்தம் உண்டாகும், நீயும் நன்றாக நோன்பு நோற்பாயே.
முக்கில்வண்ணன் மேகத்தைப் போல ஔதாரியம் படைத்தவன். எப்படி மழை எல்லா இடத்துலையும் பெய்யுமோ அதே போலதானே கண்ணனும். நாம் நோன்பு நோற்று எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன். முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. அம்மா உள்ளே இருந்துண்டே 1000 கேள்வி கேட்குறியே, இதெல்லாம் நியாயமா? என்ன உனக்கு அவ்வளவு செல்வமா? என்னதான் உனக்கு அழகு இருந்து சாமர்த்தியம் இருந்தாலும் நாம் கண்ணனை அல்லவா குறித்து நோன்பு நோக்கப் போகிறோம். கண்ணனுக்கு முன்பு நாம் அனைவரும் ஒன்றுதானே. நீ வரவேண்டாமா? நாங்கள் கேட்பதற்கு பதிலும் சொல்லாமல் கொஞ்சங்கூட அசையாமல் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறாய் அம்மா, இது என்ன தூக்கம்? சிற்றாதே பேசாதே. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பெண் கேட்டாள்னு பார்த்தோமே, என்ன பண்ணணும்னு கேட்டாளே. ஆண்டாள் என்ன சொல்கிறா? வழியில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்காதே, நீ எங்களோடு வந்து நோன்பு நோக்க வேண்டாமா? அதை விட்டு விட்டு வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறாயே. செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும். நாங்கள் எல்லாரும் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று கொண்டு, பெண்ணே நீதான் வர வேண்டும், உன்னை போல செல்வம் யாருக்கும் கிடையாது, உன்னை போல அழகு யாருக்கும் கிடையாது, உன்னை கண்டால் கண்ணனுக்கு மிகவும் ஆனந்தம் உண்டாகும்னு சொல்லி இவ்வளவு உன்னை கொண்டாடியும் நீ வராமல் இருப்பது நியாயம்தானா அப்படின்னு கேட்ட உடனே உள்ளே இருந்த பெண் பார்த்தா, ஐயோ ஆண்டாள் நம்மை நோன்பு நோக்க கூப்பிடுகிறாள், நம்மை கொண்டாடினாள், செல்வ பெண்டாட்டி என்றாள், ஆகவே நாம் செல்ல வேண்டும் என்று அவளும் வந்து சேர்ந்து கொள்ள ஆண்டாள் இப்பொழுதோ நோன்பு நோக்கப் போகிறாள்.